உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வாக்கிங் போக பிடிக்கலாம், இல்லைன்னா வெளியே சின்ன ஒரு கடைக்கு போக கூட பிடிக்கலாம், இல்லைன்னா ஒரு சிலருக்கு சைக்கிளிங் பிடிக்கும். நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்றது வந்து அதிகமாக சுரக்கும். குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு அவங்க வந்து ஒரு கேமில் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அந்த கேமுக்குள்ளேயே விளையாடிட்டே இருக்கிறது. ஃபோனோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு லேப்டாப்போ இது மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பதற்றம் வந்து உருவாகுது. இதுதான் வந்து டிஜிட்டல் ஆங்ஸைட்டி, டிஜிட்டல் பதற்றம் அப்படின்னு சொல்லுவோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் வாழ்க்கையில் நம்மளுடைய மன அமைதியை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க நவீன காலகட்டத்தில் ஃபோன் இல்லாமல் இருக்கிறவங்களே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஃபோன் யூஸ் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா லேப்டாப் யூஸ் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா டேப் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. இதனால நம்மளுடைய உடல் மற்றும் மன ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, இதிலிருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபோனோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு லேப்டாப்போ இது மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பதற்றம் வந்து உருவாகுது. இதுதான் வந்து டிஜிட்டல் ஆங்ஸைட்டி, டிஜிட்டல் பதற்றம் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோமோ அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாவது நம்ம எதையாவது ஒன்று மிஸ் பண்ணிடுவோமா, காலையில் எழுந்தவுடனே ஃபோன் பார்க்குறது, அதாவது நமக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா, இல்லை நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ வந்து நம்ம ஃப்ரெண்ட் எங்கே போயிருக்காங்க, அவங்க வந்து ஏதாவது டூர் போயிருக்காங்களா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிட்டே இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒருத்தரை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்னால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து இந்த லைஃப் வந்து நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதற்றத்திலே வச்சுட்டு இருக்கு. இந்த பதற்றத்தின் காரணமாக என்னென்ன சிம்டம்ஸ் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஆன்லைன்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். இல்லை என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கை நடுக்க மாதிரியான விஷயங்களோ, இல்லைன்னா வந்து சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, எனக்கு எப்பயுமே ஒரு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, இந்த மெசேஜ் வரல, இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வரலைன்னா வந்து எனக்கு ரொம்ப தலை வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து நைட்லையும் நிறைய பேர் வந்து ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறதுனால தூக்கமின்மை மாதிரியான பிரச்சனைகள். அதே மாதிரி வந்து நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்றது வந்து அதிகமாக சுரக்கும். ஸோ வந்துட்டு இப்போ வந்து நமக்கு ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து நம்ம அதை பார்க்க தோண்டிட்டே இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு நைட் வந்து நீங்கள் ஒரு உங்களோட ஃபோன்லேயே ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு ரீல்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதை திருப்பி பார்க்கணும்னு சொல்கிறது. அந்த மாதிரி திருப்பி பார்க்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷப்போ வந்து ரிலீஸ் ஆகிற டோபமைனுக்காக என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி பார்த்துட்டே இருப்பீங்க. அதன் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த நைட் ஃபுல்லாகவே வந்து ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்கும். அதாவது வந்துட்டு தூங்கியிருக்கவே மாட்டீங்க. ஆனாலும் வந்துட்டு நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம காலையில் எழுந்து வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் மெயினாக என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல தான் வந்து அவங்களுக்கு வந்து உங்களுடைய செயல்திறன் குறையிறது, அடுத்து வந்து கவனச்சிதறல் இருக்கிறது. குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு அவங்க வந்து ஒரு கேமில் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அந்த கேமுக்குள்ளேயே விளையாடிட்டே இருக்கிறது. அதே மாதிரி வந்து கற்பனையாக ஒரு கதாபாத்திரத்தை நினச்சிட்டு அந்த கேமில் வந்து அவங்க விளையாடுறது, யாரும் இல்லாமல். இப்போ முந்தைய காலங்களில் பார்க்கும்போது குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாயந்தரம் வந்து ஒரு 2 hours வெளியே விளையாடுவாங்க, இல்லை காலையில் எழுந்தவுடனே வந்து ஃபோனோ டிவியோ பார்க்காம அவங்க வந்து ஏதாவது புக் படிப்பாங்க, இல்லைன்னா அவங்க அம்மா அப்பா கூட பேசுவாங்க. ஆனால் வந்து இப்போ இருக்க குழந்தைங்க வந்து அப்படி கிடையாது. மெயினாக வந்து இந்த டிஜிட்டல் உலகத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து கேம்ஸில் விளையாடுறது, அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிறதுனால டிஜிட்டல் பதற்றம் வந்து அதிகரிக்குது. இந்த ஆங்ஸைட்டியின் விளைவாக அவங்களுக்கு வந்து கவனச்சிதறல், அதே மாதிரி வந்து எதையாச்சும் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற அந்த ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இருந்துகிட்டே இருக்கிறது, ஒரு பதற்றம் இருக்கிறது, ஒரு பயம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து எதையும் ஒரு முடிவெடுக்கிறதுல வந்து அவங்களுடைய திறன் வந்து குறையிறது. ஸோ வந்து என்டையராகவே அவங்களோட செயல்படு திறன் வந்து குறையும். ஸோ வந்து இதை வந்து எப்படி தவிர்க்கிறது, நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்பை வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில் எழுந்தவுடனே நீங்கள் வந்து ஃபோன் பார்க்குற எனக்கு பழக்கம் இருக்குது டாக்டர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, காலையில் எழுந்தவுடனே ஃபோன் பார்க்காம உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை பாருங்கள். ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எழுந்தவுடனே ஒரு நல்ல டீப் ப்ரீத்திங் பண்ணுங்கள். அடுத்து வந்து உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு
வாக்கிங் போக பிடிக்கலாம், இல்லைன்னா வெளியே சின்ன ஒரு கடைக்கு போக கூட பிடிக்கலாம், இல்லைன்னா ஒரு சிலருக்கு சைக்கிளிங் பிடிக்கும். இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்து வந்துட்டு மெயினாக நைட்டு பெட்டுக்கு போகும்போது வந்துட்டு நீங்கள் வந்து நான் ஃபோன் பார்க்குறத தவிர்க்கணும். அப்படின்னா ஏர்லி டின்னர் சாப்பிட்டுட்டு பெட்டுக்கு போகிறீங்க. இப்போ ஒரு 9 o'clock நான் பெட்டுக்கு போகிறேன் அப்படின்னா வந்துட்டு 1 hourக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து நீங்கள் வந்து சைலண்ட்டில் வச்சுட்டு ஃபோன் பார்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தவிர்க்கிறதுனால என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனதில் ஏற்படக்கூடிய தேவையில்லாத பதற்றம், பயம், அதாவது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி, இது ரெண்டுமே குறையும். இதை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் வந்துட்டு மானசா கேப்சூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து மனதில் எழக்கூடிய எண்ண அலைகளை வந்து குறைக்கும். அதே மாதிரி வந்து ஒரு படபடப்பு இருக்கிறத வந்து குறைக்கும். மெயினாக வந்து நீங்கள் வந்துட்டு டிஜிட்டல் பதற்றம் அல்லாது வேறு ஏதாச்சும் ஒரு ஆங்ஸைட்டி எனக்கு இருந்துகிட்டே இருக்குது, எப்பயுமே எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் டாக்டர், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கைகள் வந்து நடுங்கும், ஏன்னா சம்டைம்ஸ் அதை தொடர்ந்து ஒரு வயிற்றில் வந்து ஒரு வலி வரும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மானசா கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து தினசரி வந்து காலையில் 1 நைட் 1 எடுத்துகிட்டு வரும்போது இந்த ஆங்ஸைட்டி போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து சிறந்த தீர்வாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ஆங்ஸைட்டினா என்னன்னு பார்த்தோம், மெயினாக அதில் டிஜிட்டல் ஆங்ஸைட்டினா என்னன்னு பார்த்தோம், நம்மளுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இது எப்படி நம்மளை வந்து ஆளாக்குது அப்படின்றதையும் பார்த்தோம், அதற்கு நம்ம மருத்துவமனையில் என்ன தீர்வு இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். இதே போன்ற பயனுள்ள தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 4ஆம் வாரம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை திருவள்ளூரிலும், 26ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருப்பூரிலும், 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 29ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை அம்பத்தூரிலும், 31ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீ வர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Sri Varma's Magic Care, his wellness